ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். கும்பராசிக்கு அதிசார குரு பயிற்சி என்ன செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதியிலேருந்து குரு பயிற்சி, அதாவது குரு தனது உச்ச வீடான கடகத்துக்கு போவாருங்க. இது வரைக்கும் 5ல் இருந்த குரு, 5ல் இருந்த குரு இப்போ டிரான்சிட் ஆகி 6ல் குரு. 6ல் குரு அப்படின்றது 6ஆம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நோய், கடன், எதிரி, பகை. இப்போ இந்த குரு போன்ற கிரகங்கள் பாருங்கள், உச்சம் பெறக்குள்ள உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் இடத்துல போகக்குள்ள என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸை குரு தான் கொடுக்க போகிறார். இப்போ நம்ம கும்பராசிக்கு நிறைய நம்ம சொல்லியிருப்போம். சார் நிறைய நீங்கள் பிரச்சனையாகவே இந்த கும்பராசிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, இதில் மாற்றங்களே இருக்காதா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஒரு கடுமையாக இருக்கு, இது எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல. குரு 6ஆம் இடத்துல போகல. குரு போன்ற சுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்குள்ள நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, ஃபுல் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா அவர் உச்சம் பெற்று புனர்பூசத்தில் இருக்கார். இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இவர் தருவார்? குருன்றவர் எப்போதுமே நீங்கள் வச்சுக்கோங்க, தனக்காரகன், புத்திரக்காரகன், செல்வந்தனா ஒருத்தர் உயர்த்துறது அவர் தான். இப்போ குரு 6லே மறைந்தாலும் உங்களுக்கு முக்கியமாக கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடன் வாங்கியிருப்பீங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட 10,000 வாங்கியிருப்பீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க, 5 லட்சம் வாங்கியிருப்பீங்க, பிஸ்னஸில் போட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் சோர்ஸ் உங்களுக்கு இன்கம்மை குரு கொடுப்பார். 6ல் குரு இருந்தால், 6ல் ஒரு கிரகம் இருந்தால் அடிமை வேலை, 10ல் ஒரு கிரகம் இருந்தால் சொந்த வேலை, சொந்த தொழில். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை ஒரு நல்லா செய்கிறாங்கன்னா அதுக்கு குரு போன்ற கிரகங்கள் சாட்சியாக இருக்கும். அப்போ கும்பராசிக்காரங்க நொந்து நூடல்ஸ் ஆகி இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த குரு வருவார். எப்படி ஆறுதலாக வருவார்? இப்போ 2ல் சனி பகவான் இருக்கார் இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, டைரெக்டாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 2ல் சனி இருக்கார் இல்லையா, அதை பார்க்குறாருங்க. அப்போ 2ஆம் இடம் என்னது? தனம், குடும்பம் நம்ம சொன்னோம் இல்லையா, பணத்தை கொடுப்பார், கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு நகை முக்கியமாக பாருங்கள், குரு நகை, இந்த நகையை நீங்கள் அடமானம் வச்ச விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் பாருங்கள் மீட்கிறதுக்கு வீட்டில் பாருங்கள் மகள், மகன் அவங்களுடைய நகை, பொண்டாட்டியோட நகை அதெல்லாம் மீட்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ குரு 6ல் வரக்குள்ள உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், முக்கியமாக இந்த வேலைக்கு போகிறவங்க, வேலை பாருங்கள், இந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது 6ஆம் இடம். அப்போ வேலையில் வருமானத்தை கூடுதலாக கண்டிப்பாக தரும். இப்போ கும்பராசியில் உள்ளவங்க எல்லாருமே பாருங்கள், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையில் குடும்ப பிரச்சனை, இது 3மே பாருங்கள் ஒரு அவமானத்தோட உச்சத்தை தொட்டுட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போனாலும் பாருங்கள், இவங்க அடிக்கிறாங்க சார், உதைக்கிறாங்க சார், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, தற்கொலை எண்ணம் அதிகமாக வருது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை, வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்றாங்க. வெளியில் போகக்குள்ள அந்த காற்றோடு அப்படியே கலந்து போகலாமா அப்படின்னு தான் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஃபேக்ட் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் 7.5 முடியல. அப்போ 7.5 முடியாமல் இருக்கிறதுனால அழுத்தத்தை கொடுக்குறார். அப்போ இதுக்கு குரு போன்ற கிரகங்கள் அந்த காற்றோட போக்குள்ள உங்களுக்கு பாருங்கள், அந்த சுவாசம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் குரு. குரு என்பது உங்களை ரிலீஸ் பண்ணுற கிரகம். சனி என்பது உங்களை பிடிச்சி வைக்கிற கிரகம். அப்போ சனி அடிப்பார், இங்கே குரு கொடுப்பார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார், வேலையில் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே பாருங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் வருங்க. ஸோ அது உங்களுக்கு 10,000 ரூபாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வரக்கூடும். ஸோ அதை உங்களுக்கு சனி, இங்கே குரு தான் கொடுக்க போகிறார் 6ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொழில் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு 6ல் குரு இருக்கக்குள்ள அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை விருச்சிகத்தை பார்த்துருவார். அப்போ விருச்சிகத்தை பார்க்கக்குள்ள தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். கும்பத்துக்கு 10ஆம் இடம் விருச்சிகம். அப்போ விருச்சிகத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அப்போ உங்களுக்கு தொழில் வெற்றியை கொடுக்கும். தொழிலில் நிறைய பிஸ்னஸில் லாஸ் ஆகி நல்ல துவண்டு போன அத்தனை பேருக்குமே பாருங்கள் துளித்து எழுவீங்க. ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த 6ல் குரு பகவான் உச்சம் அடைகிறாருங்க. உச்சம் அடைக்குள்ளே 12ஆம் இடத்தை பார்த்துருவாரா. இப்போ கும்பத்துக்கு பின்னாடி வீடு மகரம், மகரத்தை பார்க்கறனால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்தையுமே குரு கொடுப்பார். அப்போ இதில் பாருங்கள் இவங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் என்ன சார்? பூரட்டாதி, அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு சதயம், அவிட்டம். அப்போ 3 ஸ்டாருக்கும் குருவுடைய சந்திகள் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். அதாவது தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், தர்ப்பரை, ஓரை, இதுதாங்க கான்செப்ட். இதுக்குள்ளது நீங்கள் ட்ராவல் ஆகிறது தான் லைஃப். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமும் இந்த மாதிரி குரு அதிசாரத்தில் 3 மாதம் ட்ராவல் ஆகிறது இல்லையா, அப்போ இது உங்களுக்கு
யோகத்தை கொடுக்குதா பாதகத்தை கொடுக்குதான்னு தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அதிசாரம் சூப்பராக வேலை செய்யும். எப்போதுமே நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அதிசாரங்கள்லாம் 30% எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா 70% உங்களோட தசாநாதன் புத்திநாதன் நம்ம பார்த்துக்கணும். ஸோ டோட்டலாக ரெண்டுத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கல, கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்டர் வந்து 70% எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குரு வந்து யோகத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லாமல் போகுது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஃபுட்டில் கவனமாக இருங்க. 6 குருவுக்குள்ள வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏற்கனவே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் இருக்குது, டயர்ட்னஸ் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அந்த குரு பகவான் வந்து 6 வரக்குள்ள உங்களுக்கு அப்படியே மாற்றத்தை கொடுப்பாரு. ஆனாலும் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவத்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே டைமில் உங்களுக்கு வந்து கல்வியில் சிறப்பாக இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 6 இருக்கக்குள்ள இந்த பகை, முன்னாடி இருந்த பகையெல்லாம் குரு போன்ற சுபகரங்கள் 6 மறையக்குள்ள உச்சத்தை அடையக்குள்ள காதலில் தோல்வி இருந்தால் அதை வந்து நிச்சயமாகவே வெற்றி பெற செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இங்கே வந்து பாருங்கள், இந்த அதிசார குரு பயிற்சி கும்பராசிக்கு யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம். இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குங்க. மற்றும் குரு சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வணங்கிட்டு வாங்க. திட்டை திரு ஆலங்குடி அந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு போயிட்டு வாங்க. ஸோ கும்பராசி வந்து எப்போதுமே வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி 3 மாதம் யோகமே. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.